ஆதம்பாக்கம் ஹயக்ரீவர் நகர் 3வது குறுக்கு தெருவில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மேம்பாட்டு நிதியிலிருந்து 59 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், வேளச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அதான் மௌலானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் வந்திருப்பதாக தெரிவித்தார். நெல்லை காவல் நிலையங்களில் கைதிகள் பற்கள் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீஸ் பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகள் 4வது முறையாக இன்று நெல்லை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. வழக்கு விசாரணைக்காக பல்பீர் சிங் உட்பட 12 காவல்துறை அலுவலர்கள் நிதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து உத்தரவு நகலை வழங்குமாறு அறிவுறுத்தி நீதிபதி வருகிற 28ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான மசினகுடி அருகே கக்கநலா சோதனை சாவடியில் மசினகுடி போலீசார் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக எல்லைக்குள் வந்த கேரள பதிவெண் கொண்ட ஈச்சர் லாரியை சோதனை செய்த போது சுமார் 30 லட்சத்திற்கும் மேலான போதைப் பொருட்களை லாரியோடு பறிமுதல் செய்து மசினகுடி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரமேஷ் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 30 லட்சம் மதிப்பிலான லாரி முழுவதும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அசாத்தியமாக கடத்தி வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து மண் கடத்தல் நடைபெற்று வருவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் படாலம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் மோகன் மண் கடத்தலை தடுக்க தவறியதாக ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பாரதியார் நகரை சேர்ந்தவர் முகமதுதீன். இவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு தனது மனைவி நஜிமா பேகத்தையும் தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை முகமதுதீன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டின் கதவு திறந்து கிடந்துள்ளது. இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து மணப்பாறை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டில் இருந்த 20 சவரன் நகை, 50,000 பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டில் உள்ள முகமதுதீனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதி செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தியாவின் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றான JEE-யில் மாணவர்களின் சிறந்த மதிப்பெண்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் கல்வித்திறனை வெளிப்படுத்துகிறது. உலகளவில் மிகவும் சவாலான நுழைவுத் தேர்வான புகழ்பெற்ற IIT JEE-யில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் மதுரை மாவட்டம் ஆகாஷின் வகுப்பறை திட்டத்தில் பதிவு செய்த மாணவர்கள் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியான படிப்பு முறையை அர்ப்பணிப்புடன் பின்பற்றி சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களை வாழ்த்தி பேசிய ஆகாஷ் பைஜூஸ் மண்டல இயக்குநர் தீரஜ் மிஸ்ரா, மாணவர்களின் சிறப்பான செயல்பாடமானது ஆகாஷ் பைஜூவின் விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளுடன் மாணவர்களை மேம்படுத்துவதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. மாணவர்களின் அடுத்த முயற்சிக்கும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் பொதுமக்களிடமிருந்து சேமிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பையை உரமாக மாற்றி மீதமுள்ள குப்பைகளை கிடங்கில் சேமித்து வைப்பது வழக்கம். ஆனால் திமுக ஆட்சியில் குப்பைகள் சேமிக்கும் ஒப்பந்தத்திலும் ஊழல் செய்ததால் நகராட்சி பகுதிகளில் குப்பை பிரிப்பதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் குப்பைகள் தெரு ஓரங்களிலேயே கொட்டி வைக்கப்பட்டு நகராட்சி ஊழியர்களால் தீ வைத்து எரிப்பதால் நச்சு புகை வெளியேறி மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மத்திய அரசின் பொறியியல் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக நடத்தப்படும் தகுதி தேர்வான JEE நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்நிலையில் தேசிய முகமை தேர்வு நிறுவனம் நடத்திய JEE முதன்மை தேர்வில் நெல்லை பாளையங்கோட்டை புஷ்பலதா வித்யா மந்திர் மாணவர் முகுந்த் பிரதீஷ் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 300க்கு 300 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்ற 23 மாணவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஸ்ரீகாந்த் தூத்துக்குடி அகில இந்திய வானொலி நிலையத்தில் பொறியாளராகவும் தாய் தபால் துறையில் உதவியாளராக இருந்து விருப்ப பணி ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு தமிழக கல்வித்துறை அமைச்சர் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாக மாணவன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் திருப்பத்தூர், ஆலங்காயம், ஜோலார்பேட்டை ஆகிய 3 ஒன்றியங்களிலும் 30 அங்கன்வாடிகள் சேர்ந்து சேஞ்ச் தொண்டு நிறுவனமும் தமிழ்நாடு இளம் குழந்தைகள் பராமரிப்பு கூட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் இணைந்து நடத்தி 30,000 ரூபாயில் சீர் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழா ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை ஆனந்தகுமார் மற்றும் துணைத் தலைவர் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நோக்கங்களாக அங்கன்வாடி மையத்தில் செயல்பாட்டில் உள்ள சட்டப்பூர்வ குழுக்களை மறுசீரமைத்து பலப்படுத்துவதும், மையங்கள் அளவிலான குழந்தைகளுக்கான பங்குதாரர்களையும் கடமைதாரர்களையும் ஒன்றிணைப்பது குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் சேஞ்ச் தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் சரஸ்வதி சார்பில் அங்கன்வாடிக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு திருப்பலியின் நடுவே கிறிஸ்தவர்கள் தங்கள் நெற்றியில் திருநீறு பூசி 40 நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் வழிபாடு திருச்சடங்கு நடைபெற்றது. இந்த தவக்கால திருச்சடங்கில் கலந்து கொண்டு தங்களின் தவக்கால விரதங்களை மேற்கொள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பேராலயங்களில் காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் 40 நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் தவக்காலங்களை துவக்கினர். திண்டுக்கல் தூய வளனார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் இறைமக்கள் பங்கேற்று தந்தையிடம் நெற்றியில் விபூதியிட்டுக் கொண்டு சாம்பல் புதன் என்ற தவக்காலங்களை துவங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.